இந்த மதராசி டைட்டில் தோல்வி பட டைட்டில். கஜினி படத்தில் வர சூர்யா கேரக்டராகவும் கார் சீக்வன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது 7ஆம் அறிவு படத்தை பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட ஏஆர் முருகதாஸ் படத்தையே ஒரு 4-5 காட்சிகளை திருப்பி பார்த்த மாதிரி பெரிய இயக்குநர்களும் சரி பெரிய நடிகர்களோட படங்கள் எல்லாமே ஓடாமல் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏஆர் முருகதாஸ் படம் மட்டும் ஓடணும்னு விதிவிலக்கா? ஏஆர் முருகதாஸுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்படுறது என்னென்னா கதை திருட்டு. கத்தி 2க்காக அவர் விஜய்கிட்ட நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்காரு, எதுவும் முடியலை. ஹிந்திலையும் நிறைய இடங்களில் ட்ரை பண்ணி முடியல. சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஜெயிச்சாருன்னா ஏஆர் முருகதாஸுக்கு இதன் மூலமாக ஒரு வாழ்க்கை வரும் அப்படின்றது தான் அப்பட்டமான உண்மை. இவரை வச்சு மட்டுமே சிவகார்த்திகேயன் பெரிய சூப்பர் ஸ்டாராக வந்துடுவார் அப்படின்னு நீங்கள் அனுமானிச்சிடக்கூடாது. சார் வணக்கம் சார். சார் அண்மையில் மதராசி டைட்டில் டீசர் வந்திருக்கு. அஸ் யூஸ்வல் சிவகார்த்திகேயன் படம் மாதிரி இருக்குமா இல்லை படம் எப்படி இருக்கும்? இதை பற்றி உங்களோட கருத்து. ஒரு புத்தகத்தோட முகப்பு பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு அந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு கேட்குற மாதிரியான கேள்வி தான் இது. இந்த படம் ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் இதற்கு முன்னாடி இருந்த சிவகார்த்திகேயன் வேறு, அமரனுக்கு பின்னால் இருக்கிற சிவகார்த்திகேயன் வேறு. அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு வைட் ஆங்கிள் ஆஃப் பிஸ்னஸ்ஸு. இது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பேன் இண்டியா படம்னு நினைக்கிறேன். அமரனாவது எடுத்துகிட்டு அதுக்கடுத்து அங்கே டப் பண்ணியிருப்பாங்க. பேன் இண்டியா படமாகவே எடுத்து ரிலீஸ் பண்ணுற ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்னுடைய அனுமானம் தான். முழுக்க இதுதான் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற இயக்குனர் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது ஏற்கனவே விஜய் துப்பாக்கியை கையில் பிடிங்க சிவன்னு அவருடைய படத்துடைய ஒரு டைட்டிலில் வச்சுட்டு இவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய கேரக்டர் ஒரு பக்கம் பார்க்கும்போது கஜினி படத்தில் வர சூர்யா கேரக்டராகவும், அப்புறம் ஒரு மலையாள நடிகர் இருக்கார் ஜோஜ் சார்ஜோ, அவர் பார்க்கும்போது அது என்னமோ அந்த வித்யுத் ஜம்பலம்லாம் பார்த்து துப்பாக்கி பார்ட் 2 கதையை ஏதோ எடுத்து வைக்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் அந்த ஒரு கார் சீக்வன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது 7ஆம் அறிவு படத்தை பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட ஏஆர் முருகதாஸ் படத்தையே ஒரு 4-5 காட்சிகளை திருப்பி பார்த்த மாதிரி. அதுக்கு அனிருத் வழக்கமான ஏதாவது ஒரு பழைய காலத்து எம்ஜிஆர் படத்தோட மியூசிக் எடுத்து உல்டா பண்ணி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நவீன இசையாக கொடுத்த மாதிரியும் அது இருக்குது சார். இந்த படம் எப்படி எந்த கதையோட தழுவலாக இருக்கும்? நீங்கள் அவரோட கதைகள்லே தள்ளி எடுத்திருப்பாருன்னு சொல்கிறீங்க. தள்ளி எடுத்திருப்பாருன்னு சொல்லலை, அது மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே. இது இப்போ ஏஆர் முருகதாஸுக்கு சமீப காலமாக பெரிய ரீச் கொடுத்த படம் எதுவுமே சொல்லப்படலை. ஸோ இந்த படம் அவருக்கு கை கொடுக்குமா? இப்போது நீங்கள் தமிழ் சினிமாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அப்படி தான் இருக்குது. பெரிய இயக்குநர்களும் சரி பெரிய நடிகர்களோட படங்கள் எல்லாமே ஓடாமல் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏஆர் முருகதாஸ் படம் மட்டும் ஓடணும்னு விதிவிலக்கா என்ன? இது முதல் கேள்வி. இதுக்கு முன்னாடி நடிச்ச யாரோட படம் ஓடலையே, இவர் படம் மட்டும் ஏன் ஓடணும்? இப்போ குறிப்பாக பெரிய டைரக்டர் நம்ம ஒரு காலத்தில் வியந்த பார்த்த சங்கரோட படம் இந்தியன் ஆகட்டும், அப்போது அந்த வருஷத்தில் ஏஆர் முருகதாஸுமா அப்படியே டவுன்ஃபாலில் இருக்காரா இல்லை மறுபடியும் கம்பேக் கொடுப்பாரா இந்த படம் மூலமாக? அது சார் திரும்பவும் சொல்கிறேன் சார், ஏஆர் முருகதாஸ் டவுன்ஃபால் இல்லை. ஏஆர் முருகதாஸ் ஆல்ரெடி டவுன் ஆகிட்டார். அதுக்கடுத்து அவருக்கு கால்ஷீட் கொடுக்க வேண்டிய பல பேர் கொடுக்காமலாம் போயிட்டாங்க. கத்தி 2க்காக அவர் விஜய்கிட்ட நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்காரு, எதுவும் முடியலை. ஹிந்திலையும் நிறைய இடங்களில் ட்ரை பண்ணி முடியலை. ஏஆர் முருகதாஸுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்படுறது என்னென்னா கதை திருட்டு. அவர் அடுத்தவங்க அதை ஆட்டையை போட்டு படம் பண்ணுறாரு, அடுத்தவங்க அதை ஆட்டையை போட்டு படம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கதை திருட்டு. இப்படி இத்தனை கதை திருட்டு வச்சுருக்காரு. அப்படின்னும் போது இந்த மனிதர் இப்போ ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னாலுமே மக்களுடைய மனசில் போய் நிற்கும் போதே எந்த படத்தை காப்பி அடித்து இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காரோ அப்படின்னு தான் தோணும். நிஜமாகவே அந்த கதையை திங்க் பண்ணி எடுத்திருந்தாலுமே கூட. இதை தாண்டி இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னா சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற அந்த ஒரு நடிகர் மேலே வச்சுருக்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதை தான். ஸோ ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தில் ஜெயிப்பாரா அப்படின்றத காட்டிலும் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஜெயிச்சாருன்னா ஏஆர் முருகதாஸுக்கு இதன் மூலமாக ஒரு வாழ்க்கை வரும் அப்படின்றது தான் அப்பட்டமான உண்மை. ஓகே சார். இப்போ சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் தொடர்ந்து அவரோட டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு, அதாவது பழைய டைட்டில் பராசக்தியாக இருக்கட்டும், மதராசியாக இருக்கட்டும், மாவீரனாக இருக்கட்டும், இப்படி வரிசை அமரன் ஆகட்டும் ஒரு ஓல்டு நேமாக வைக்கிறாரு. இதுக்கு எதுவும் காரணம் இருக்கா இல்லை இது அதுவாக அமைகிறதா? அதுவாக அமையிறது இல்லை, ஆரம்பத்தில் அதுவாக அமைஞ்சிக்கிட்டு இருந்தது. எதிர்நீச்சல் எல்லாமே கேடிபில்லா கில்லாடி ரங்கா எல்லாமே அந்த மாதிரி அமைஞ்சது தான். பட் ஒரு கட்டத்தில் அவரும் அமைச்சுக்கிட்டார். அது மாதிரியும் டைட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு, அதுவுமே அமைச்சுக்கிட்டாரு. வேறு டைட்டிலும் பெருசாகவும் ஹிட்டு கொடுக்கல. இப்போ மிஸ்டர் லோக்கல்னு ஒரு படம் பண்ணார், திக்கு தசை தெரியாமல் ஓடி போச்சு. சீமராஜான்னு ஒரு படம், சீமையிலேயே இல்லை அந்த படம். அதர் டைட்டில் வைக்கும்போது பெருசாலாம் எங்கேயும் ஒரு ரீச் கொடுக்கல, பெருசாலும் அது ஒரு ஹிட்டு கொடுக்கல.
பட் அவர் காக்கி சட்டை இதுங்க ஓரளவுக்கு ஆவரேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஹிட்டு கொடுத்துச்சு. இதில் பழைய டைட்டில்லையே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து மாவீரன் படம் டைட்டில் இருக்கு இல்லையா, மாவீரன் படம் ரஜினிகாந்துக்கு ஆவரேஜ் மூவி. அந்த டைட்டில் வச்சு அந்த படமும் ஓரளவுக்கு போச்சு, பெரிய ஹிட்டுன்னு கிடையாது, ஓகே ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி போச்சு. இப்போ இந்த படத்தோட மதராசின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காரு இல்லையா, இது வந்து அர்ஜுன் நடித்த ஒரு படம், அர்ஜுன் ஜெகபதி பாபு இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு படம் தான் மதராசி அப்படிங்கிற ஒரு டைட்டிலு. அதுவே ஒரு தெலுங்கு படம் தான், தமிழ் டப்பிங் தான். அந்த படமே அங்கே பெருசு இது சுத்தமாக ஓடவே இல்லை. இப்போ அந்த டைட்டில் எடுத்து இதில் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த டைட்டில் அது ஒழுங்க போகுமா அப்படின்னு. தோல்வி பட டைட்டில் முதல்ல எடுத்து வச்சிருக்க ஒரு படம் சிவகார்த்திகேயனுக்குன்னா அது இந்த மெதராசி பட டைட்டில் தான். ஏற்கனவே ஒரு தோல்வி பட இயக்குனர் அப்படின்னு பேர் வைக்கிட்டார் ஏஆர் முருகதாஸ். இப்போ தான் ஒரு வெற்றி கொடுத்துருக்காரு இவர். ஏன்னா அமரன் பட வெற்றிக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனுக்குமே ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அப்போ வந்து வாய்ப்பு கொடுத்தவர் தான். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இங்கே பார்க்கப்படுது. இப்படி ஓவராலாக பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு தோல்வி முகத்தில் ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை எங்கேயாவது நெகட்டிவ் மைனு ப்ளஸ்ன்னு வர மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மெதராசி டைட்டில் இதற்கு முன்னாடி வந்த மெதராசி படத்துக்கும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இந்த மெதராசி டைட்டில் தோல்வி பட டைட்டில். ஓகே சார். இப்போது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சிவகார்த்திகேயனுக்கு அந்த அளவுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், இந்த விஜய் சேதுபதி, இந்த ஒரு இப்போ விஜய் அஜித்துக்கு அப்புறம் இந்த ஒரு டீம் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்காங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாராக வருவாங்கன்னு பார்க்கப்படுது. இதில் சிவகார்த்திகேயன் வருவாரா, இல்லை அது எந்த அளவுக்கு பாசிபிள்? நிலையில்லா வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாத இடத்துல வந்து இவர் வந்து நாளைக்கு சூப்பர் ஸ்டாராக வருவாரா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இது எல்லாமே மக்களுடைய தீர்ப்பு. ரெண்டாவது வந்து விஜய் இன்னும் படத்தில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார், ரஜினி இன்னும் படத்தில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, கமல்ஹாசனும் இன்னும் படத்தில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அஜித்தும் இன்னும் படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க, சூர்யா, விக்ரம் எல்லாரும் இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து மோகனையும் இப்படி தான் வந்து தலைவலிக்கு வச்சு கொண்டாடினாங்க. மைக் மோகன் அடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு டஃப் கொடுக்குறாரு, கமலுக்கு டஃப் கொடுக்குறாருன்னு எங்கே போனார்? ராமராஜன் 4 வருஷம் 24 வரிசையான ஹிட்டு, எல்லாருக்கும் டஃப் கொடுத்து எங்கே இருந்தோ வந்து பார்த்தியா எப்படி வந்து பெரிய ஆகிட்டாப்ல, அது பண்ணிட்டாப்ல, இது பண்ணிட்டாப்ல அப்படின்னாங்க. ராமராஜன் எங்கே போனார்? சூழ்நிலை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் சார். எப்போ யாரை உச்சத்துக்கு ஏற்றி விடும், எப்போ யாரை எங்கே தலையில் கொட்டி கீழே தள்ளி விடும் அப்படிங்கிறது கூட தெரியாது. சூர்யாவே ஒரு பீரியடில் வந்து சூர்யா படங்கள் எல்லாமே ஹிட் ஆகிட்டு தான் இருந்தது. இன்றைக்கி சூர்யா படங்கள் எங்கே போச்சு? தனுஷ் ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லை, படம் வரிசையாக ஃப்ளாப்பாக கொடுத்துட்டு இருந்தார். பொல்லாதவன்னு ஒரு படம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் வந்து வரிசையாக படங்கள் மேலே ஹிட்டாக வந்துகிட்டே இருந்துச்சு. சூழ்நிலைகள் மாறும், எல்லாமே ஒரு நிரந்தரமாக வராது. என்ன சிவகார்த்திகேயனுக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் நல்லா இருக்குது, இன்னும் சிவகார்த்திகேயனுக்கு இணையான போட்டி ஒன்று கிடையாது. இவ்வளோதான் இதே தவிர இதனால் வச்சு மட்டுமே சிவகார்த்திகேயன் பெரிய சூப்பர் ஸ்டாராக வந்துடுவார் அப்படின்னு நீங்கள் அனுமானிச்சிடக்கூடாது. மலையாளத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களாக இருந்த மம்முட்டியும் மோகன்லாலையும் ஓட விரட்ட விட்டது யார் தெரியுமா? நம்ம ஊர் ஷக்கீலா. அவங்க பலான படம் பண்ணும்போதே பயந்து மற்ற படங்களுக்கெல்லாம் அவ்வளோ கூட்டம் வர மாட்டேங்குது, பயந்து ஓட விட்டாங்க. அதுக்காக ஷக்கீலா சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு இருக்க முடியுமா? அவங்க தான் அப்படி பார்த்தா ரியல் சூப்பர் ஸ்டார், பயந்து ஓட விட்டாங்கல்ல. இன்னும் மெகா ஸ்டார் தானே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து ஆட்கள் அதுக்கு முன்னாடியே இருக்காங்க, அவங்களுக்கு அப்புறம் தான் இருக்காங்க. நம்மளாக உசுப்பேத்தி நான் சிவகார்த்திகேயன் டீக்ரெட் பண்ண பிஸ்னஸ் இருக்கிறனால அடுத்து அந்த மாதிரி ஒரு டாக் இருந்துட்டு தான் இருக்குது தமிழ் சினிமா வட்டாரத்தில். ஸோ அவர் தான் அடுத்து ஒரு அந்த இடத்த ஃபில் பண்ணுவார், அந்த இடத்துக்கான வாய்ப்பு அவர்கிட்ட இருக்குன்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதை தான் வச்சேன். அது கரெக்டு தான் சார். இப்போது ஷாம் ஃபஸ்ட் டைம் 12B படம் பண்ணும்போது ஷாமுக்கு ஒரு 8 படத்தில் கமிட் ஆனார். ஸ்ரீகாந்த்னு ஒரு ஆக்டர் ரோஜா கூட்டம்னு ஒரு படம் ஹிட் ஆன உடனே கிட்டத்தட்ட 8-10 படம் கமிட் ஆனார். இன்றைக்கி கடைசியில் பாருங்கள் ஏதோ ஒரு படம் இப்போ தினசரின்னு போன வாரம் ஒரு படம் வந்திருக்கு. ஸ்ரீகாந்துக்கு வந்த நிலைமையா இது அப்படின்லாம் கேட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு படம் ஹிட் ஆகுது அப்படின்னும் போது ஜெயிக்கிற குதிரையே ஏறி சவாரி செய்கிறதுக்கு எல்லாருமே வரத்தான் செய்வாங்க. வர செய்கிறாங்க அப்படின்னும் போது அடுத்தடுத்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து அந்த குதிரை மேலே இன்னும் பந்தயம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்கு பந்தயம் கட்டுறது நிப்பாட்டுறாங்களோ அன்றைக்கி அந்த குதிரை வந்து சண்டி குதிரை ஆயிடுச்சு. அது வரைக்கும் அந்த குதிரை ஜெயிக்கிற குதிரை. இப்போ இதே மாதிரி தான் சிவகார்த்திகேயனும், இவர் வந்து இப்போ ஜெயிக்கிற குதிரை, அதனால் பந்தயம் கட்டுவாங்க. இப்போ ஒரு நேரம் நல்லா இருக்குன்னா 5 படம் இல்லை 10 படத்துக்கு கல்லா கட்டுறதுக்கு அட்வான்ஸ் வாங்கி வக்கெட்டை நிரப்பி வச்சுக்குவார். ஏன்னா என்றைக்கு படம் ஓடாதுங்கிறது தெரியாது. சினிமா நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஓடுதுன்னா கூடவே உட்காந்துடணும், ஓடாதுன்னா அதுக்கடுத்து உட்காந்துடக்கூடாது. ஓடும்போதே காசு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற பழமொழி சினிமாக்காரனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதனால் இப்போ எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் சிவகார்த்திகேயன் வந்து இந்த டயத்தில், அதனால அடுத்த டைம் அங்கே ஒரு படம் இங்கே ஒரு 40 வயசு ஆகி போச்சு சார். 1க்கு 3 புள்ள பெற்றுட்டாரு.
வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டு இந்த இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காரு. இவ்வளோ தூரத்துக்கு வந்த மனுஷன் வந்து சும்மா அப்படியே விட்டுலாம் போக மாட்டார். கிடைச்ச வெற்றியை வந்து ஏற்கனவே ஒரு தடவை தக்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது பவுன்சரை கூப்பிட்டு வரேன், அது கூப்பிட்டு வரேன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி பேர் கெட்டு போச்சு. அதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் இமான் வந்து சொத்தமாக டேமேஜ் பண்ணி விட்டுட்டார். அதுலேருந்து தப்பிச்சு வரதுக்கு ஒரு டைம் எடுத்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறார். ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்குது, எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. இந்த அங்கீகாரத்தை தக்க வச்சுக்கிறணும் அப்படின்னா அமைதியாக தான் இருந்தாகணும், அதே சமயத்தில் ஜெயிச்சாகணும், அதே சமயத்தில் பணம் சம்பாதிச்சாகணும். என்றைக்கு இந்த சினிமா எப்போ யாரை எங்கே தூக்கி விடுன்றது தெரியாது, எங்கே இறக்கி விடுங்கிறது தெரியாது. அதனால் சிவகார்த்திகேயனை வந்து முழுக்க அது அந்த இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரே தவிர நீங்கள் சொல்கிற இந்த ஸ்டார்டம் வேல்யூ இதுக்கடுத்து நான் தான், இதுக்கடுத்து அதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிள்குள்ளேயே அவர் வரமாட்டார். ஸோ ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர், அவர் நடிக்கிறாரு, மாஸ் வேல்யூ கொடுக்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் இன்னமும் அந்த குழந்தைகளுக்கு உண்டான எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி பண்ணுறாரு. போதும், இதோடு நிப்பாட்டிக்கும். அதுக்குள்ளேயே அவர் வந்து சூப்பர் ஸ்டாரு, சுப்ரீம் ஸ்டாருன்னு சொல்லி ஒரு பேர் வச்சு அவர் போல மண்ணள்ளி போட வேண்டாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.